சார் போன சைடில் கொஞ்சம் ஓய்டுவாங்க. நல்லா இருக்கு. ஐயா கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. விவசாயிகள் லாபகரமான விலை கேட்டு டெல்லியில் ஆண்டு கணக்காக போராடினார். மத்திய அரசு தருவதாக கூறி ஏமாற்றியது. 18 ரூபா வித்த ஒரு கிலோ நெல்லுக்கு 2 மடங்கு லாபம் 54 ரூபாய் தருவதாக கூறி 22 ரூபாய் தர்றாங்க. 2700 ரூபாய் வித்த ஒரு டன் கரும்புக்கு 8100 ரூபாய் தரேன்ட்டு 3100 ரூபாய் தான் தர்றாங்க. லாபகரமான விலையை தரவில்லை. தமிழக முதலமைச்சர் தேர்தலில் என்ன சொன்னாரு? நான் ஆட்சிக்கு வந்தால் நெல்லுக்கு 2500 ரூபாய் தரேன், கரும்புக்கு 4000 தர்றேன் அப்படின்னாரு. கொடுத்தாரா? 3 ஆண்டுகளாக எல்லாருக்கும் வாரி வாரி வழங்கும் தமிழக முதலமைச்சர் விவசாயிகளுக்கு மட்டும் கிள்ளி கொடுக்க கூட மனசு இல்லை. மற்றவங்களெல்லாம் அள்ளி கொடுக்கிறார். அதற்காகவும் எங்களுக்கு தனியார் நிதி நிறுவனங்கள் ஒரு 4 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினா 3.5 லட்சம் ரூபாய் தான் தர்றாங்க. 50,000 எடுத்துக்கிறான். மீதி அந்த பணத்துல 3.5 லட்சத்தை நாங்க 7 லட்சம் கட்டிட்டா கூட இன்னும் ஒரு 4 லட்சம் கட்டுங்கிறாங்க. இது என்ன நியாயம்? 48 டியூன் முதல்ல சொல்லிட்டு இப்ப 84 டியூன் மாத்துறாங்க. காவல்துறையிடம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஐஜி திருச்சியில் என்ன சொல்லியிருக்காரு? ஆல் எஸ்பிஸ் இன் சென்ட்ரல் ஜோன்ஸ் ஆர் இன்ஸ்பெக்டர் நாட் அலோ எனி பர்சன் டு ரெக்கவர் த வெஹிக்கிள் ஃப்ரம் த ஃபார்மர்ஸ். தே கேன் அப்ரோச் ஒன்லி கோர்ட் ஆஃப் லா அப்படின்னு ஐஜி உத்தரவு போடுறாரு. ஐஜி உத்தரவை நாய்க்குட்டி உத்தரவு மாதிரி இருக்க எஸ்பி எல்லாம் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லுது ரெக்கவரி கேன் பி டன் ஒன்லி த்ரூ த லீகல் மீன்ஸ், நாட் த்ரூ த குண்டாஸ். தே கேன் அப்ரோச் த கோர்ட் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுது சுப்ரீம் கோர்ட். அதை வச்சு ஐஜி உத்தரவு போடுறாரு. கொள்ளை அடிக்கிறான். பாடாலூர்ல இருக்க பாலாஜி பைனான்ஸுங்கிறவன் 3,30,000 கொடுத்துட்டு 4,90,000 வசூல் பண்ணிட்டான். இன்னும் 3 லட்சம் கொடுங்குறான். விவசாயி வாழ்றதா சாவறதா? இது ஜனநாயக நாடா? இங்க சட்டம் இருக்கா இல்லையா? விவசாயி போராட வந்தா காவல்துறை தடுத்துக்கிறீங்களா? போராட போகக்கூடாது, இங்க நிக்காது அங்க நிக்காதுங்க. ஆனா அதே சமயத்துல அவன் கொள்ளை அடிக்கிறவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரிசாவில இருந்து அறுவடை மிஷினை திருடி கொண்டு வரான். இங்க கொடுத்து பணத்தை வாங்கிக்கிறான். பேங்க் மூலியமா பணத்தை வாங்கிக்கிறான். அவன் மேல் நடவடிக்கைன்னா 1 வருஷமா அப்படியே அரும்பாவூர் போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படியே கிடக்கு. விவசாயியை காக்க மறுக்கிறார்கள். அதே போல 300 ஏக்கர் நிலம் வச்சிருந்தாங்க நரிக்குறவர்கள். கலைஞர் ஆட்சியில கொடுத்தது 50 ஆண்டுகளாக வச்சிருந்தாங்க. அதை இப்ப ஸ்டாலின் ஐயா ஒரு 200 ஏக்கர் எடுத்து மீதி உங்களுக்கு ஆளுக்கு 1 ஏக்கர் 50 சென்ட் பட்டா தரேன்னு சொல்லிட்டு போனாரு. 1 வருஷம் ஆயிடுச்சு, 1.5 வருஷம் ஆச்சு. இன்னும் தர மறுக்கிறார்கள். நாங்க போராடுறதா வேணாமா? போராடக்கூடாதுன்னா போலீஸ் எதுக்கு எங்களை தடுக்கிறீங்க? நீங்க நரிக்குறவர்களுக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த 300 ஏக்கர் நிலம் இறையூர்ல 200 ஏக்கர் எடுத்து பிரைவேட் கம்பெனிக்கு கொடுத்துட்டாங்க. இப்ப அதுல மீதி இருக்க நிலத்தை பட்டாதாரன்ட்டு தரமாட்டேங்கிறாங்க. நாங்க கேட்பதா வேண்டாமா? கேட்கணுமா இல்லையா? அதே போல மோடி ஐயா சொன்னாரு, we will not import the genetically modified seedனாரு. மரபணு மாற்றப்பட்ட உணவை இறக்குமதி பண்ண மாட்டேன் விதையினாரு. இப்ப இறக்குமதி பண்றாங்க. அந்த உணவை சாப்பிட்டா பையன் அழியாயிடுறான். பொம்பளை புள்ள கருதரிக்க மாட்டேங்குது. எங்க வீட்டு புள்ள மட்டும் இல்ல, இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, டிஎஸ்பி, ஏடிஜிபி, டிஜிபி எல்லாத்து வீட்டு பிள்ளை, ஜட்ஜு வீட்டு பிள்ளையா இருந்தாலும் சரி, மந்திரி வீட்டு பிள்ளையா இருந்தாலும் சரி, மரபணு மாற்றப்பட்ட உணவை சாப்பிட்டா அழியாயிருவான் பையன். பொம்பளை புள்ள கருதரிக்காது. 16 வயசுல மேஜரான பிள்ளைலாம் இப்ப 8, 9 ஆகுது. இங்கெல்லாம் எங்கேயாவது ஃபர்டிலிட்டி சென்டர் பாத்தீங்களா? 10 வருஷத்துக்கு முதல்ல. இப்ப ஏன் ஃபர்டிலிட்டி சென்டர் இருக்கு? பசுமாட்டுக்கு ஊசி போடுற மாதிரி ஊசி போட்டுக்கிங்க. சமுதாயத்தை அழிக்கிறார்கள். இப்ப பையனை அழியாக்குறாங்க, பொம்பளை புள்ள கருதற்க முடியாம பண்றாங்க. இந்த கொடுமை எல்லாம் கண்டித்துதான் இன்று நாங்கள் மனு கொடுக்க வந்தோம் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம். கல்குவாரி முதல்ல மணலை திருடினாங்க. காவிரியில் இருக்க மணல்லாம் திருடி திருச்சி முசிறி குளத்துல எல்லாம் ஒரு 10,000 பனைமரம். இப்ப நம்ம பனை விதை ஊன்றாங்களாம். பனை விதை ஊட்டி கொண்டு வராங்க. 10,000 பனைமரம் காஞ்சி போச்சு காவிரி கரையில இருந்ததெல்லாம். மணலை அள்ளி அள்ளி திருடினான். இப்ப அடுத்தது கல்லை உடைக்க ஆரம்பிச்சான். பாறையை உடைச்சு கீழே பூமியில இருந்து நோண்டி நோண்டி எங்க கேணிக்கு விடுற தண்ணி எல்லாம் அங்க போகுது.
பொல்யூஷன் எங்க பார்த்தாலும் பொல்யூஷன் புகை அடிக்குது. என்ன பண்றது? அதையெல்லாம் தடுக்க மறுக்கிறது காவல்துறை. அதையெல்லாம் ஏன் கேட்க மறுக்கிறது காவல்துறை? ஆனா விவசாயி மட்டும் எதையும் கேட்க கூடாது, போராட்டம் நடத்தக்கூடாது. என்ன நியாயம் இது இருக்கு? அழுத புள்ள தானே பால் குடிக்கும், கட்டினால் தானே பொண்டாட்டியா இருந்தாலும் தாயா இருந்தாலும் கதவை திறப்பான். என்ன எல்லா மதமும் அதானே சொல்லுது. கட்டுங்கள் திறக்கப்படும் இயேசுநாதர் சொல்றாரு. இந்து மதத்துல கேளுங்கள் கொடுப்பாருன்னு சொல்றாங்க. முஸ்லீம் மதத்துல அமைதியா இருக்காது போராடுங்கிறாங்க. எல்லா மதமும் எங்களை போராட சொல்லுது. காவல்துறை வைத்து எங்களை மடக்குவது நல்ல காரியமே அல்ல. நான் ஐயா டிஎஸ்பி ஐயா இருக்காரு அந்தோன்ராஜன், நல்லா தெரியும், கடலூர்ல இருந்தாங்க. அங்க விவசாயியை ஏமாத்தி கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டான். நான் கரும்பு வெட்டுறதுக்கு என்கிட்ட கையெழுத்து வாங்க வரும்போது கரும்பு கையெழுத்து வாங்கிட்டு என்கிட்ட கரும்பை வெட்டிட்டு போயிட்டு என் பேர்ல கடன் 14 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் வாங்கிட்டான் பேங்க்ல. இப்ப அது 30 லட்சம் 40 லட்சம் வந்து எங்களை போட்டு தொந்தரவு பண்றாங்க பேங்க். நாங்க யார்கிட்ட போறது? நாங்களே பேங்க் போகல, கையெழுத்து போடல, ஸ்டாம்போர்ட்ல கையெழுத்து போடல, போட்டோ கொடுக்கல. ஆனா இப்ப எங்களுக்கு 30 லட்சம் கடன் இருக்குது. அதை நாங்க கேட்கறதா இல்லையா? கேட்க கூடாது என்று காவல்துறை தடுப்பது ஜனநாயக நாட்டுல நியாயமே கிடையாது. நாங்கெல்லாம் வந்து வெங்காயத்துக்கு வந்து ஒரு ₹1.5 எட்டானா ₹1 விற்குது வெங்காயம் சேலத்துல. அரசாங்கமே 1 கிலோ 50 ரூபாய்க்கு வாங்கி ஜனங்களுக்கு என்னமா கொடுக்கட்டும்? ஏன் வந்து என் கரும்பு 90 ரூபா வைக்கும் போது வாதியாருக்கு 90 ரூபா சம்பளம், இன்னைக்கு வாதியாருக்கு 1 லட்சம், என் கரும்பு 3000? ஏன் என் நெல் 40 ரூபா வைக்கும் போது பவுன் 120 ரூபா 3 மூட்டை நெல்லு தான். இன்னைக்கு என் பவுன் நெல் வந்து 1200